அந்த ஸ்ரீலங்கா அரசாங்கம் ஈழத்தமிழ் மக்களை ஆள்வதற்கான தகுதியை இழந்து விட்டது என்கின்ற அந்த தன்மை இல்லாமல் அந்த ஸ்ரீலங்கா அரசாங்கத்துக்கு மீளம் மனித உரிமை நிலைநாட்டு நல்லாட்சியை கொண்டு வா வளர்ச்சியை கொண்டு வா என்ற அடிப்படையில் தான் அவர்கள் செயற்படுகின்றார்கள். இவர்கள் அதற்கு பக்கத்துணையாக எல்லாரும் நிற்பதன் மூலமாக மக்களுடைய அடிப்படை உரிமையாகிய இறைமையும் மக்களுடைய தன்னாட்சியும் இழக்கப்படுவதற்கு இவர்களே காரணமாகி விடுகின்றார்கள். உலகம் மாறிக்கொண்டுதான் இருக்கின்றது. அதாவது முன்னர் பனிப்போர் இருந்தது, இப்ப அமெரிக்கா இருந்தது. இப்போது அமெரிக்காவால் ஒன்றும் செய்ய முடியாத ஒரு நிலை. அப்ப நாங்கள் அதற்கேற்ற அடுத்தது என்னன்றதை நாங்கள் சிந்திக்க தவறினால் நாங்கள் ஒன்றுமே செய்ய முடியாத நிலை, அல்லது ஏதோ ஒரு தரப்புடன் ஏதோ ஒன்றை செய்தோம் காணாமல் போனோம் என்றுதான் போவோம். இன்றைக்கும் ஆய்வாளர்கள் தெளிவாக சொல்கின்ற விடயம் என்னவென்று சொன்னால், ஈழ மக்களுடைய மக்கள் சக்தி தான் விடுதலை புலிகளுடைய துவக்குகளில் இருந்து நாட்டை பாதுகாக்கின்ற சக்தியாக எழுந்தது என்ற கருத்தினை எல்லா ஆய்வாளர்களும் சுட்டிக்காட்டுகின்றார்கள். இன்றைக்கு நடக்கிற பிரச்சனையை நீங்கள் விட்டு அது முடிந்த பிற்பாடு 10 வருஷத்துக்கு பின்பு அதுக்கு போராடி பலன் இல்லை. நீங்கள் இப்பவே அதை தடுத்து நிறுத்த வேண்டும், அல்ல அதற்கான ஏதாவது ஒரு வழியை செய்ய வேண்டும். தமிழ்ல தேசிய கொடி என்பது கூட மக்களுடைய மனம் சார்ந்த விடயம். அது அந்த கொடியை பிடித்து கொண்டுதான் பல்லாயிரக்கணக்கான தங்களுடைய உயிரை நாளை இந்த கொடியினுடைய எழுச்சியின் மூலமாக இந்த மண் பாதுகாக்கப்படும், இந்த மண் விடுவிக்கப்படும் நம்பிக்கையுடன் தியாகம் செய்தார்கள். அதை கூட பொதுடங்கள் வைப்பது தவறு என்று சொல்லி சர்வதேச நாடுகள் கூறுகிறதா இருந்தால் அதற்கான காரணத்தை கூறி அதை மாற்றியமைப்பதற்கான செயல் செய்யவில்லை. 14 வருஷம் நீங்கள் செய்த உதவி ஒர்க் அவுட் பண்ணல என்றால் நீங்கள் செய்கிற முறவிடையர். ஏன் அங்கு ஒரு தொழிலை கட்டி அமைக்கவில்லை, அந்த மக்களை அபிவிருத்தி செய்யவில்லை. அங்கு எல்லோரும் துணைவேந்தர் கூறியது போல நீங்கள் யாழ்ப்பாணத்தில் இருந்து கைதட்ட வேண்டும் என்றால் யாழ்ப்பாணத்தை நோக்கி எல்லாரும் போகக்கூடிய மாதிரி அதை நீங்கள் அபிவிருத்தி செய்தீர்கள். நீங்கள் இந்த உலக நாடுகள், உலக வல்லாண்மைகள், பிராந்திய மேலாண்மைகள் தங்களுக்குரிய தன்மையுடன் செயற்படும். அவர்களுடன் மட்டும் நீங்கள் இணைந்து செயற்படுற தன்மைக்குள் போனீர்களாக இருந்தால் இந்த பிரச்சனை தான் நடக்கும். அனைத்திற்கு உயிரோடை தமிழ் ILC தமிழ். உயிரோடை தமிழில் அன்பர்களே, வாரந்தோறும் உயிரோடை தமிழில் இடம்பெறும் இலக்கின் சிந்தனை வாராந்த இலக்கு இணைய இதழில் பிரசுரிக்கப்படும் ஆசிரியர் தலையங்கம். அதனுடைய விளக்கத்தை உயிரோடை உறவுகளுக்கு எடுத்து வருபவர்கள் தமிழ் அறிஞர் மூத்த ஆய்வாளர் ஃபட்மார் மாஸ்டர் அவர்களும் போரியல் ஆய்வாளர் அரசவர்களும் இணைந்து கலந்து சிறப்பிக்கும் நிகழ்ச்சியாக இலக்கின் சிந்தனை. இன்றைய நிகழ்ச்சியில் எங்களோடு இங்கே கலையத்தில் இணைந்திருக்கின்றார் மாஸ்டர். வணக்கம் மாஸ்டர். வணக்கம் தனஞானி. வணக்கம் அருஸ். வணக்கம் அரசு அவர்களே. வணக்கம் மாஸ்டர். வணக்கம் தனா. இன்றைய ஆசிரியர் தலையங்கம் யதார்த்தத்தை ஏற்று செயல்படுத்துவதற்கான கொள்கை ஆய்வுக்கூடத்தால் இறைமையை நிலைப்படுத்தல். இதுதான் இன்றைய ஆசிரியர் தலையங்கம். அந்த தலையங்கத்தை பார்த்தவுடன் உண்மையிலே இங்கே நிறைய விடயங்கள் நீங்கள் சிந்தித்து கொண்டு வந்திருக்கிறீர்கள் என்று நம்புகிறேன். ஒரு விளக்கத்தை தாருங்கள். பிரித்தானியாவினுடைய மிக முக்கியமான ஒரு சிற்றறிக்கை ஒன்று ஆக்ஸ்போர்ட் ஹெட்ஃபோர்ட் பல்கலைக்கழகத்தினுடைய தலைவராக இருக்கின்ற டாம் ஃப்ளெச்சர் மற்றும் பிரித்தானியாவினுடைய வெளிநாட்டு மற்றும் பொதுநலவாய நாடுகள் அபிவிருத்தி அமைச்சு அலுவலகத்தின் முன்னாள் இயக்குநராகவும் இந்தோனேசியாவுக்கு ஆசியான் நாடுகளுக்கும் பிரித்தானிய தூதுவராகவும் இருந்த பேராசிரியர் மொசாம் மாலிக், மற்றது மார்க்ஸ் செட்வில் பிரபு, இவர் பிரித்தானிய அமைச்சரவையின் செயலராகவும் அதே நேரத்தில் தேசிய பாதுகாப்பு ஆலோசகராகவும் 2020 மட்டும் கடமையாற்றினவர். இவர்கள் இணைந்து 2040ஆம் ஆண்டில் உலகம் எப்படி இருக்கும், அந்த தன்மைக்கேற்ப பிரித்தானியா விதமாக தன்னுடைய அனைத்துலக விவகாரங்களை அணுக வேண்டும் என்கின்ற ஒரு சிற்று அறிக்கை ஒன்றை வெளியிட்டிருக்கின்றார்கள். இந்த அறிக்கை பற்றி நாங்கள் பேசுவதற்கு காரணம், இது லண்டன் பல்கலைக்கழக கல்லூரியும் ஆக்ஸ்போர்ட் ஹெட்ஃபோர்ட் கல்லூரியும் இணைந்த ஒரு
கொள்கை ஆய்வுக்கூடத்தின் மூலம் வெளியிடப்பட்டிருக்கின்றது. இந்த கொள்கை ஆய்வுக்கூடம் என்று ஒன்று கட்டமைக்கப்பட வேண்டும் என்பது மிக முக்கியமான விடயம். அதாவது பலருக்கும் பலவிதமான அனுபவங்களும் அறிவுத்தளங்களும் இருக்கும். அதே நேரத்திலே தனிப்பட்ட மக்களுக்கும் அவர்களுடைய நாட்டை பற்றியும் நாட்டில் இருக்கின்ற பிரச்சனைகளை பற்றியும் கருத்து கூறுவதற்கான சுதந்திரம் இருக்கின்றது. அப்ப இவற்றையெல்லாம் இணைத்து ஒரு கொள்கை ஆய்வுக்கூடத்தை அமைப்பதன் மூலம் அந்த கொள்கை ஆய்வுக்கூடத்தில் தான் எதிர்காலத்தை பற்றியும் மக்களை எதிர்காலத்தில் விதமாக வழிநடத்தலாம், மண்ணை விதம் பாதுகாக்கலாம் என்பதை பற்றியும் சிந்திக்க வேண்டும் என்கின்ற ஒரு முக்கியமான விடயத்தை இந்த பிரித்தானிய இந்த 2040 உலகம் யூகே அனைத்துலக விவகாரங்களை அணுகுவதை புதுப்பித்தல் என்ற இந்த சிற்றறிக்கை வெளியிட்டிருக்கின்றது. அந்த சிற்றறிக்கையை நாங்கள் இன்ற ஆசிய தலையங்கத்தில் எடுத்துக்கொண்டதற்கு காரணம் ஈழத்தமிழர்களும் அவ்விதமான ஒரு கொள்கை ஆய்வுக்கூடத்தை உருவாக்க வேண்டிய தேவையில் இருக்கின்றோம். ஏனென்றால் எல்லோருடைய கருத்தும் ஏற்கப்பட வேண்டும். அதே நேரத்தில் எல்லோருடைய கருத்தும் இடத்துக்கும் காலத்துக்கும் ஏற்றதாக அமைகின்றதா என்று ஆராய்ந்து கட்டமைக்கப்பட வேண்டிய தேவை இருக்கின்றது. தொல்காப்பியம் சொன்ன மிக முக்கியமான கருத்து என்னன்னு சொன்னால், முதலெனப்பட்டது நிலமும் பொழுதுமன்று. அதாவது ஒருவருக்கு அவர் வாழ்ந்து கொண்டிருக்கிற நிலத்திலும் அவர் வாழ்ந்து கொண்டிருக்கிற காலத்திலும் தான் அவருடைய வாழ்க்கை தங்கி இருக்கின்றது. நிலம் மாறுகின்ற பொழுது நிலத்தில் இருக்கின்ற வாழ்க்கை முறை மாறும், காலம் மாறுகின்ற பொழுது அந்த வாழ்க்கை முறை மாறும். ஆகவே இயங்கியல் தன்மை கொண்டதாக வாழ்வியல் இருக்கின்றது. இதை மறந்து இவர்கள் இந்த ஒரு நிலைத்த தன்மையில் நாங்கள் என்றும் ஒரே மாதிரியான அரசியலையோ அல்லது என்றுமே ஒரே மாதிரியான பொருளாதார முறைமைகளையோ நாங்கள் கையாள முடியாது. அப்படி கையாளுகின்ற பொழுது அது தேக்க நிலைக்கு தான் போகும். அதனை இவர் சுட்டிக்காட்டி இருக்கின்றார். அதே நேரத்திலே பிரித்தானியா ஒரு மிகப்பெரிய வல்லரசாக இருந்தது, உலகினுடைய தலைமை வல்லரசாக கூட இருந்தது. அப்படியாக இருந்த பிரித்தானியா இன்று இந்த ஆய்வு சிற்றறிக்கையில் தன்னை மிகப்போராக ஒரு ஒரு நடுத்தர வலுவாண்மை நாடாக மாறிவிட்டதை ஏற்றுக்கொள்கின்றது. அதே நேரத்திலே தங்களால் இன்றைய உலக பிரச்சனைகளில் செல்வாக்கு செலுத்தப்பட முடியாத ஒரு காலம் தோன்றிவிட்டது. 2ஆம் உலக மகாயுத்தத்துக்கு பின்னர் விதமாக பிரித்தானியா உலகத்திலே செல்வாக்கு செலுத்தக்கூடியதாக இருந்ததோ அந்த நிலை மாறி இன்றைக்கு கரையிலிருந்து வெகு தூரத்தில் கடலில் இருக்கின்ற ஒரு நிலை ஏற்பட்டது என்று அதை ஆஃப்ஷோர்னு சொல்வார்கள். அந்த ஆஃப்ஷோர் நிலையிலே பிரித்தானியா இருக்கின்றது என்பதையெல்லாம் ஏற்றுக்கொள்கின்றார். அதாவது யதார்த்தத்தை ஏற்றுக்கொள்கின்ற பொழுதுதான் அரசியலில் பொருளாதாரத்தில் எப்பொழுதுமே எழுச்சிகளும் பெறும், வீழ்ச்சிகளும் பெறும், உயர்ச்சிகளும் பெறும், தாழ்ச்சிகளும் பெறும், வெற்றிகளும் பெறும், பின்னடைவுகளும் பெறும். இவையெல்லாம் ஒரு சாதாரணமான விடயம். ஒரு வளர்ச்சியை கொண்ட ஒரு சமுதாயத்தில் இது இயல்பானதும் கூட. ஆனால் இதில் நாங்கள் அதை ஏற்றுக்கொண்டு செயற்பட வேண்டும். அதே நேரத்தில் பிரித்தானியா வேற எந்த ஒரு தன்னுடைய உறவு நாடுகள் அமெரிக்கா, கனடா, ஆஸ்திரேலியா, நியூசிலாந்து இரத்த உறவு நாடுகள் பிரித்தானியா பொறுத்த மட்டில். ஆனால் அப்படி இருந்தும் கூட அவர்கள் அந்த நாடுகள் தங்களுக்கு உதவி செய்ய வேணும், அந்த நாட்டினுடைய செல்வாக்கு தங்களுக்கு பயன்படுத்தப்பட வேண்டும் என்றெல்லாம் ஒரு காலமும் சிந்திப்பதில்லை. அவர்கள் தங்களுடைய பிரச்சனை என்ன, தங்களிடத்தில் இருக்கிற வளங்கள் என்ன, தங்களிடத்தில் இருக்கின்ற தேவைகள் என்ன என்கின்ற அடிப்படையில் சிந்திக்கின்றார்கள். இதைத்தான் முக்கியமாக இந்த ஆய்வகங்களை சுட்டி காட்டுகின்றது. என்னென்றால் இந்த வெளிநாடுகளுக்கும் வெளிநாட்டு அமைப்புகளுக்கும் சென்று எங்களுடைய பிரச்சனைகள் எடுத்துரைப்பது நல்ல விடயம், அதை யாருமே இல்லை என்று கூற முடியவில்லை. ஆனால் அங்கு எங்களுடைய இறமையின் அடிப்படையிலும் எங்களுடைய மக்களுடைய தன்னாட்சியின் அடிப்படையிலும் அவற்றை பேச வேண்டும். இன்றைக்கு வெளியே தன்னாட்சியை பற்றி பேசுகின்ற ஒரு வெளிநாட்டு தொடர்பாளரும் கூட இல்லை. இன்றைக்கு தமிழுடைய வெளியே தன்னாட்சி உரிமை என்பது இவர்களால் சாகடிக்கப்பட்ட ஒன்றாக இருக்கின்றது. அதே போன்றுதான் இவர் இனஅழிப்பை பற்றி பேசுகின்ற பொழுது கூட இதுவரை எந்த ஒரு அனைத்துலக நிறுவனமாக இருந்தாலும் சரி, நாடுகளாக இருந்தாலும் சரி, ஸ்ரீலங்கா அரசாங்கம் அதனை திட்டமிட்ட முறையில் செய்தது. ஸ்ரீலங்கா அரசாங்கத்தினுடைய இன அழிப்பு என்று இதுவரை யாருமே கூறவில்லை. அவர்கள் என்ன செய்கின்றார்கள் என்றால் அந்த ஒரு போருக்கு எதிர்ப்போர் என்ற ஒரு நிகழ்வில் தனி மனிதர்கள் அந்த செயலை செய்த மாதிரி தான் கூறுகின்றார்கள். அந்த வகையில் தான் இந்த தன்மையெல்லாம் போகின்றது. அப்படி போகின்ற பொழுது அந்த ஸ்ரீலங்கா அரசாங்கம் ஈழத்தமிழ் மக்களை ஆள்வதற்கான தகுதியை இழந்து விட்டது என்கின்ற அந்த தன்மை இல்லாமல் அந்த ஸ்ரீலங்கா அரசாங்கத்துக்கு மீளம் மனித உரிமை நிலைநாட்டு நல்லாட்சியை கொண்டு வா, வளர்ச்சியை கொண்டு வா என்ற அடிப்படையில் தான் அவர்கள் செயற்படுகின்றார்கள். இவர்கள் அதற்கு பக்கத்துணியாக எல்லாரும் நிற்பதன் மூலமாக மக்களுடைய
அடிப்படை உரிமையாகிய இறைமையும் மக்களுடைய தன்னாட்சியும் இழக்கப்படுவதற்கு இவர்களே காரணமாகி விடுகின்றார்கள். அது அறியாமையினால் வருகின்ற ஒன்று. ஆனால் அவர்கள் தங்களை எல்லாம் தெரிந்தவர்களாக கற்பனை செய்வதன் மூலமாக இந்த சிக்கலுக்குள் சிக்கியிருக்கின்றார்கள் தான் இன்றைய பிரச்சனை. அதனால் தான் நாங்கள் இதனை எடுத்து கூற வேண்டி வருகின்றது. அப்படி கூறுகின்ற பொழுது அனுரகுமார திசாநாயக்கா இன்றைக்கு யாழ்ப்பாணத்தில் வந்து நின்று மொழி கடந்த மதம் கடந்த இனங்கடந்த அரசியல் பற்றி ஒரு இடதுசாரி தன்மையுடன் ஆனால் வலதுசாரி நாடுகளுக்கு அடிமையாக பேசிக் கொண்டிருக்கிறதை எல்லாம் பார்க்கின்றோம். அப்படியாக பேசுகின்ற பொழுது இங்கு மிக தெளிவாக கூறப்படுகின்றது ஃபியூகிகாமா தான் முதலில் வரலாறு முடிவடைகின்றது எண்ட் ஆஃப் ஹிஸ்டரி என்ற ஆய்வினை வந்து இந்த பனிப்போர் முடிந்த காலகட்டத்தில் வெளியிட்டார்கள். ஆனால் இன்றைக்கு பனிப்போரை கடந்து அதுக்கு பிறகு வந்து அமெரிக்காவினுடைய தலைமையிலான உலக ஒழுங்குமுறையை கடந்து இன்றைக்கு உலகம் சென்று கொண்டிருக்கின்றது. அப்படியான நிலையில் இப்பொழுது பிரித்தானியாவை ஏற்றுக்கொள்கின்றது. வரலாறு என்றுமே முடிவடைய போவதில்லை. வரலாற்றினுடைய நினைவுகளின் பின்னணியில் வரலாற்றில் ஏற்பட்ட தவறுகளுக்கான மறுசீரமைப்புகளை செய்வதன் மூலமாகத்தான் தொடர்ந்தும் வந்து உலகம் முன்னேறும். இதை அனுரகுமார திசாநாயக்காகத்தான் இதை நாங்கள் இதிலே சுட்டிக்காட்டுகிறோம். அதே மாதிரி அந்த அறிக்கையிலே வந்து பல விடயங்கள், அதாவது இன்றைக்கு வந்து நாங்கள் வந்து எங்களை பொறுத்த மட்டில் இந்த அறிக்கையுமே கவனமாக வாசிக்க வேண்டிய தேவை இருக்கின்றது. அதை வாசிக்கின்ற பொழுது எவ்விதமாக வெளிநாடுகளுடன் தொடர்பு கொள்வது, எவ்விதமாக தன்னை இழக்காமல், தன்னுடைய இறமையை இழக்காமல், தன்னுடைய தன்னாட்சி தன்மையை இழக்காமல் ஒரு நிலையிலிருந்து இன்னொரு நிலைக்கு விதமாக மேலெழுவது என்பதை பற்றிய மிக நுணுக்கமான தன்மையில கொண்டதாக இருந்ததால தான் இந்த யதார்த்தத்தை ஏற்று செயல்படுவதற்கான கொள்கையாக கூடத்தால் இறைமையை நிலைப்படுத்தல் என்ற இந்த கருத்தினை முன்வைக்க வேண்டிய தேவை ஏற்பட்டு இதில் ஒரு முக்கியமான விஷயம் என்னென்றால் அரசியலும் பொருளியலும் தொடர்புடையனவாக இன்றிருக்கின்றது. இது ஒரு முக்கியமாக சுட்டிக்காட்டப்படுகின்றது. அரசியல் என்று பொருளியலுடன் தொடர்பானது. பொருளியல் தான் இன்றைக்கு அரசியலைக்கான செல்நெறியாக கூட இருக்கின்றது. அதே மாதிரியாக வளர்ச்சிகளும் தந்திரோபாயங்களும் பாதுகாப்புடன் தொடர்புடையதாக இருக்கின்றது. எந்த நாட்டினுடைய வளர்ச்சி எடுத்தாலும் சரி, அந்த நாட்டினுடைய ஸ்ட்ராட்டஜிஸ் என்று சொல்லப்படுற அந்த நாட்டிலே கட்டமைக்கப்பட வேண்டிய தந்திரோபாயங்கள் எடுத்தாலும் சரி, அதை அந்த நாட்டினுடைய தன்மையாக மட்டும் பார்க்காமல் உலக நாடுகள் தங்களுடைய பாதுகாப்புடன் தொடர்புடையதாக பார்க்கின்றது. இதன் காரணமாக இன்றைக்கு தேசிய பிரச்சனைகள் எல்லாம் சர்வதேச பிரச்சனைகளாக எழுகின்றன. சர்வதேச பிரச்சனை எழுகின்ற பொழுது உலகம் வந்து துண்டு துண்டாக உடைந்து போயிருக்கின்ற தன்மையை சுட்டிக்காட்டுகின்றார். விதமாக உலகம் துண்டு துண்டாக உடைந்து போயிருக்கின்ற ஒரு தன்மையில் இன்றைக்கு வந்து 2040ஆம் ஆண்டுல வந்து சீனாவிலும் இந்தியாவிலும் தென்கிழக்கு ஆசியாவிலும் ஏற்பட்டுள்ள வளர்ச்சிகளால் உலக பொருளாதார செல்நெறி வந்து ஈர்ப்பு வந்து கிழக்கு சார்ந்ததாக மாறிவிட்டது என்றையும் கூறுகின்றார்கள். அவ்விதமாக கூறுகின்ற பொழுது 2040இல் ஆப்பிரிக்காவிலும் ஆசியாவிலும் தான் வேலை செய்யக்கூடிய மனித வலுவாண்மை மிக அதிகமாக இருக்கும் என்கின்ற ஒரு அடிப்படையும் கூறுகின்றார். ஆகவே இன்றைய அந்த நாடுகளுக்குள் இவர்கள் அக்கறை எடுக்கின்றார் என்கின்ற அந்த தெளிவுகளை எல்லாம் எடுத்துக் கொடுக்கிறார். அவ்விதமாக தான் நாங்கள் நீண்ட காலத்தில் உலகம் எப்படி இருக்கும் என்பதை பற்றி பார்க்க வேண்டிய தேவை இருக்கின்றது. அந்த நீண்ட காலத்துக்கான அந்த தன்மையில் வந்து நாங்கள் இன்றைக்கு வந்து உலகம் வந்து துண்டு துண்டாக உடைந்து போயிருக்கின்ற நிலையில் ஒவ்வொரு நாட்டினுடைய உள்ளூர் பிரச்சனைகளும் அந்தந்த மற்ற நாடுகளால் தூக்கப்பட்டு அந்த பின்னணியில் வந்து அது வந்து உலக நாடுகளால் தீர்க்கப்படுறது மாதிரியான ஒரு தோற்றத்தை காட்டுகிறதே தவிர எங்கும் வந்து அந்த பிரச்சனை அந்த மக்களால் இல்லாமல் வேறு மக்களால் தீர்க்கப்படாது என்பதையும் சுட்டிக்காட்டித்தான் அந்த பின்னணியில் தான் இவர்கள் இந்த பொட்டென்ஷியலி எக்ஸிஸ்டென்ஷியல் டிரான்ஸ்நேஷனல் என்று சொல்லப்படுகின்ற அந்த ஒரு சூழலுக்குள் இன்றைய உலகம் இருக்கின்றது. அதிலிருந்து விடுபடுவதாக இருந்தால் நீதியற்றதும் போதாததும் வீணானதுமான உலக பொருளாதார முறைமையை நாங்கள் மிக கவனமாக அணுக வேண்டும் என்ற கருத்தினெல்லாம் கூறுகிறார். அதுதான் இந்த அறிவூட்டுகின்ற ஒரு தன்மையை கொண்ட இந்த சிற்றறிக்கையை பற்றிய ஒரு விளக்கமாக இது அமைகின்றது. அதில் வந்து முக்கியமாக கார்டியன் ஆங்கில நாளினுடைய ஆசிரியர் எண்ணத்தில் மார்ட்டின் ஹிட்டில் வந்து பெரிய பிரித்தானியா என அழைப்பதை விடுத்து எங்களை வேறு வகையான தேசம் என்று மறுபெயரிடுவோம் என்னும் தலைப்பில் எழுதிய ஆய்வில் கன்சர்வேட்டிவ் கட்சியின் ஆட்சிக்கு பின் ஏதாயினும் தேசியத்தை புதுப்பிக்கும் எண்ணம் இருப்பின் குற்ற உணர்விலோ அல்லது பெருமை உணர்விலோ மதிச்சுவர்கள் கட்டுவதிலிருந்து ஐக்கிய ராஜ்யத்தை விடுவிக்க வேண்டும் என்று குறிப்பிட்டிருக்கின்றார். இது ஒரு அடுத்த ஒரு விடயம். எங்களுக்கு குற்ற உணர்வில் நாங்கள் மதிச்சுவர்கள் கட்டுவதும் பெருமித உணர்வில்
மாணவர்கள் மகிழ்ச்சியோடு கட்டுவதுமான ஒரு வழக்கத்தை கொண்டிருக்கின்றோம். ஆகவே இதை படிக்கின்ற பொழுது இதை எங்களுக்கான முறையிலே ஆர்வமுள்ளவர்கள் பொருத்தி பார்ப்பார்களா இருந்தால் எவ்விதமாக எங்களுடைய மக்களுக்கு மண்ணுக்குமான வெளிவிவகார தொடர்புகளை நாங்கள் ஏற்படுத்தலாம் என்பதை தெளிவுபடுத்துகின்ற ஒரு அறிக்கையாக இருக்கின்ற காரணத்தினால்தான் இதனை குறித்து இந்த ஆசிரியர் தலைங்கம் எழுதப்பட்டிருக்கிறது. நன்றி மாஸ்டர். நீங்கள் பிரித்தானியா அனைத்துலக விவகாரங்களை அணுகுவதில் புதுப்பிக்க வேண்டும் என்று நீங்கள் கூறியிருந்தீர்கள். இங்கேதான் தனாஞானியை பேசுவதை கேட்டால் சொல்வார்கள் புரோக்கன் ரெக்கார்டு என்று சொல்ல போகிறார்கள். ஏனென்றால் இதைத்தான் மாஸ்டர் எத்தனையோ தடவைகள் நான் கூறியிருக்கின்றேன். முதலில் கொள்கை இருக்க வேண்டும், அதற்கான ஒரு திட்டம் இருக்க வேண்டும், ஒரு ஃப்ரேம் ஒர்க் இருக்க வேண்டும், ஒரு மெக்கானிசம் இருக்க வேண்டும், அதற்கான வழி வரவு இருக்க வேண்டும், ரோட் மேப் இருக்க வேண்டும், செயல் திட்டங்கள் செயல் வடிவங்கள் இருக்க வேண்டும். அவை இருந்தால் தானே மாஸ்டர் புதுப்பிக்கலாம். இவை இல்லாமல் எவ்வாறு புதுப்பிப்பது? சில வழிகளில் நாங்கள் கூறுவதை இவர்கள் பிழையாக விளங்குகிறார்களோ எனக்கு தெரியவில்லை. எவ்வளவோ தமிழ் மக்களால் நிறைய தங்களுடைய பங்களிப்பை செய்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் அவை ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய, ஒரு வருங்காலத்தில் ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய செயல்பாடுகளாக அதை எடுக்க முடியாமல் இருக்கின்றன. அந்த கலெக்டிவ் அப்ரோச் இல்லாதபடியால். ஏனென்றால் ஒவ்வொருவரும் தங்களுக்கு விரும்பியதை செல்கிறார்களே, ஒரு தனி மனிதர்களாக சாதிக்கிறார்களே தவிர, ஆனால் ஒரு இனமாக, ஒரு தமிழ் இனமாக சாதிக்க முடியாமல் இருப்பதற்கு இதுதான் அந்த முக்கிய காரணம். நீங்கள் அதை கூறியதற்காக நன்றி மாஸ்டர். என்றால் அதே நேரத்தில் நீங்கள் கூறியது உண்மை என்னென்றால் இந்த அறிக்கை வருவதற்கு முதல் கடந்த 2023 அக்டோபர் மாதம் 18, 19 தேதிகளில் ஹெட்ஃபோர்ட் காலேஜில் இது குறித்த ஒரு விவாதத்தை நடத்தினார்கள். சாதாரண மக்களையும் அழைத்து, மிக மிக படித்த இனியில்லை என்ற பேராசிரியர்களையும் அழைத்து, அதே நேரத்திலே முன்னாள் அமைச்சர்கள், முன்னாள் நீதித்துறை தலைவர்கள் எல்லோரையும் அழைத்து ஒரு இடத்திலே வைத்தேன். மக்கள் என்றால் எல்லோரும் இணைந்தான் மக்கள், எல்லோருக்கும் உரிமை இருக்கின்றது, அதை மறக்க முடியாது. ஆனால் அதற்கான அந்த தளம் உருவாக்கப்பட்டு, அதான் ஊடகமாக நாங்கள் கருதுகின்ற தளம், அந்த தளத்திலே அது உருவாக்கப்பட்டு அதன் பின்னர் அதனுடைய சம காலத்துக்கும் சம வாழ்வுக்குமான தன்மை என்ன என்பதை கட்டமைத்து அதற்கான திசையில செல்ல வேண்டும். ஆனால் அப்படி செல்லாவிட்டால் நீங்கள் சொல்வது போல ஒரு தனி மனிதனாலேயோ அல்லது குழுக்களாலேயோ எந்த ஒரு கட்டத்திலேயும் எந்த ஒரு நாட்டினுடைய வரலாற்றையும் மாற்றியதாக வரலாறு இல்லை. அதை நாங்கள் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். மக்களுடைய சக்தி எழுகின்ற நேரத்தில் தான் இன்றைக்கும் ஆய்வாளர்கள் தெளிவாக சொல்கின்ற விடயம் என்னவென்று சொன்னால், ஈழ மக்களுடைய மக்கள் சக்தி தான் விடுதலை புலிகளுடைய துவக்குகளில் இருந்து நாட்டை பாதுகாக்கின்ற சக்தியாக எழுந்தது என்ற கருத்தினை எல்லா ஆய்வாளர்களும் சுட்டிக்காட்டுகின்றார்கள். ஆகவே அந்த 31 ஆண்டு கால நடைமுறை அரசு என்பது ஈழ மக்களுடைய சக்தி தங்களுக்கான பாதுகாப்பு கருவியாக ஆயுதத்தை கையாண்ட அந்த தன்மை கூட கட்டமைக்கப்பட்டிருக்கின்றது, கட்டமைக்கப்பட்டு ஏற்றுக்கொள்கின்றார். இவைதான் முக்கியமான விடயங்கள். இதைத்தான் அடிக்கடி கூறுவது. அதாவது பிரெயின் ஸ்டோமிங் செஷன் என்று வைப்பார்கள். வேலை தேர்தலை நீங்கள் எடுத்து பார்த்தீர்கள் என்றால் ஆண்டின் ஆரம்பத்தில் பிரெயின் ஸ்டோமிங் செஷன் வைப்பார்கள். 2 ஆண்டுகளுக்கு எவ்வாறு செயல்பட வேண்டும் என்ற இதில் அப்படி திட்டமிடுவார்கள். இவை எல்லாமே ஒரு முக்கியமானது. நாங்கள் ஒரு இனமாக, ஒரு தனி இனமாக வாழ வேண்டும், தனி நாடு அமைக்க வேண்டும் என்று நாங்கள் கூறுகின்ற நேரத்தில் கட்டமாக இவ்வளவு காரியங்களை நாங்கள் நடத்தி இருக்க வேண்டும். ஆனால் அதற்கான ஏற்கனவே நாங்கள் பேசியது போல் நிறைய விடயங்கள் நடந்தாலும், நிறைய பேர் தங்களுடைய வளங்களையும் திறமைகளையும் வெளிப்படுத்தினாலும் ஒரு கூட்டாக அதை செயல்படுத்தாவிட்டால் அது மாற்றத்தை கொண்டு வருவது என்பது உண்மை. அரசவர்கள் உங்களிடம் வருகின்றேன். இப்ப மாசம் இந்த ஆய்வு தொடர்பாக கூறிய எனக்கு மிகவும் பிடித்திருக்கின்றது என்றால், இது நான் எப்பொழுதுமே கூறிக்கொண்டு வருகின்ற துறைசார் நிபுணர்கள் ஏண்டத்துக்காக ஒவ்வொரு துறைகளில் கற்பிப்பார்கள். ஏனென்றால் அந்தந்த துறைகளில் அவர்கள் நிபுணத்துவம் பெற்றார்கள் என்றால் ஒரு வளமான ஒரு இனத்தை உருவாக்குவதற்கு, வளமான ஒரு நாட்டை உருவாக்குவதற்கான அந்த திறமைகளை வெளிக்கொண்டு விடயங்களை ஆராய்வார்கள். ஒரு பொது தளத்தில் பணிபுரியும் பொழுது யதார்த்தத்தை புரிந்து விமர்சனங்களை ஏற்றுக்கொண்டு மாற்றத்தை ஏற்படுத்துவது எவ்வளவு முக்கியம், இந்த விமர்சனங்களையும் யதார்த்தத்தையும் ஏற்றுக்கொள்வதற்கு எவ்வளவு முதிர்ச்சி தேவை என்று நீங்கள் கருதுகிறீர்கள்? இது ஒரு தடைக்கல்லாக தமிழ் தரப்பில் இருக்கின்ற என்று நீங்கள் கருதுகிறீர்களா? உண்மைதான். என்னென்று சொன்னால், இப்ப மாச கூறியது போல மக்களை பொறுத்தவரையில் மக்களிட பிரச்சனை, இப்ப நீங்கள் பார்த்துட்டு சொன்னால் விடுதலை புலிகளை பொறுத்தவரையில் அந்த அடிப்படையான மக்களிட பிரச்சனையோட தான் நின்று கொண்டிருந்தார்கள் எப்போதும். அப்ப அங்கு நின்று அதன் ஊடாக, அந்த மக்களின் ஊடாகத்தான் அந்த தலைவர் உருவாக்கப்பட்டார். தலைவர் என்றது ஒரு குடும்பத்தில் இருந்து வந்ததோ அல்லது மேலிருந்து குதித்ததோ இல்லை, பலர் உருவாகினார்கள். அதில் அதாவது டார்வினின் கொள்கை போல, நேச்சுரல் செலக்ஷன் கொள்கை போல, தக்கன பிழைக்கும் தகாதன அழியும்.
பல பல தோன்றின, ஆனால் ஒன்றுதான் தப்பியது. அது 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 ஏன் ஏன் தப்பியதுன்றதை இங்கிருப்பவர் உணர்கிறார்கள் இல்லை. ஏன்னா அவங்க மக்களோட தான் நின்றார்கள், அவர்களுடன் தான் நின்றார்கள். எப்போதும் இப்ப என்ன பிரச்சனை, ஒரு ஊடகத்துறையை பொறுத்தவரையிலும் நாங்கள் இப்ப அல் ஜசீராவை நீங்கள் பாருங்கள், காசாவில் அவர்கள் ஹமாஸுக்காக கதைக்கவில்லை, இஸ்ரேலுக்காக கதைக்க மக்களைத்தான் கதைக்கிறார்கள். கொல்லப்பட்ட மக்களை கூறுகிறார்கள், மக்களுடைய அழிவிடங்களை காட்டுகிறார்கள், மக்களின் வேதனையை காட்டுகிறார்கள், பட்டினிச்சாவை காட்டுகிறார்கள், மருத்துவ உதவிகள் கிடைக்காத அவலங்களை காட்டுகிறார்கள். என்ன அதுக்காக அந்த ஊடகத்தின் மீது ஹமாஸ் அமைப்போ அல்லது இஸ்ரேல் தாக்குது, அது எதிரி தாக்குவான். ஆனால் ஹமாஸ் அமைப்பு அந்த ஊடகத்தை தாக்கவில்லை, எங்களை சொல்லவில்லை என்று. உங்களுக்கு அவங்களுக்கு விமர்சனம் தேவையில்லை, நீங்கள் சரியாக விளம்பரங்கள் தேவையில்லை, நீங்கள் சரியாக இயங்கும் போது உங்களுக்கான விளம்பரங்களை நீங்கள் ஊடகங்கள் ஊடாக தேவையில்லை. என்னென்றால் மக்களை சரியாக சென்றடையும். இப்ப என்ன பிரச்சனை என்றால், இப்ப மாசம் சொன்ன போல இப்ப அங்கு நீங்க பார்த்தீர்கள் சொன்னால் தற்போதைய அன்றாட மக்களுடைய பிரச்சனையை நாங்கள் விட்டு நாங்கள் இப்ப அதாவது மாசம் ஆசிரியர் தலைவர்கள் கூறியது போல உலகம் மாறிக்கொண்டுதான் இருக்கின்றது. அதாவது முன்னர் பனிப்போர் இருந்தது, இப்ப அமெரிக்கா இருந்தது, இப்போது அமெரிக்காவால் ஒன்றும் செய்ய முடியாத ஒரு நிலை. அப்ப நாங்கள் அதற்கேற்ற அடுத்தது என்னன்றதை நாங்கள் சிந்திக்க தவறினால் நாங்கள் ஒன்றுமே செய்ய முடியாத நிலை, அல்லது ஏதோ ஒரு தரப்புடன் ஏதோ ஒன்றை செய்தோம் காணாமல் போனோம் என்றுதான் போவோம். அது அதனை யாரும் விமர்சிப்பாங்க. இப்ப நாங்கள் என்ன செய்தாலும் ஒரு அவுட்புட் இருக்கணும். இப்ப பாருங்கள், அடுத்த வருடங்களில் சீனாவும் இந்தியாவும் தான் எக்கனாமிக்கலா ஒரு ரஷ்யாண்ட எக்கனாமி மன்னிக்கவும் இந்தியாண்ட எக்கனாமி 7% அதிகரிக்கும், சீனாண்ட 5% அதிகரிக்கும். இந்த ஐரோப்பிய நாடுகளை பார்த்தீங்கன்னு சொன்னால் அமெரிக்கா 1.7 என்ற ஒரு நிலையில் தான் இருக்கிறார். அப்ப இப்ப இடம்பெறுகின்ற இந்த சமர்க்களத்தை நீங்கள் பார்த்தீர்கள் என்று சொன்னாலும் இதில் நீயா நானா என்று, அதாவது தப்பி பிழைப்பதற்கான போராகத்தான் இந்த 2 போரும் இருக்கின்றது. ஒரு போர் ஆரம்பமாகி அது முடியவில்லை என்ற போது 2வது போராக உருவாகி இருக்கின்றது. அது 3 நாளாகவும் போகலாம், அதுல பிரச்சனை. ஆனால் இதுக்கு அடுத்தது என்ன நடக்க போகுது, என்ன வரப்போகிறது என்பதை நீங்கள் உணர்கின்ற அமைப்புகள் அல்லது உணர்கின்ற அரசியல் தலைமைகள் தான் தப்பி பிழைக்கும், ஏனையவை தப்பி பிழைக்காது என்பது. ஏன் அதை உணர முடியாமல் இருக்கிறது என்றால், ஒரு படித்த இனம், இவ்வளவோ அனுபவம் பெற்ற ஒரு இனம், மண்ணிலும் சரி புலத்திலும் சரி சாதனைகள் தனித்தனி மனிதர்களாக படைத்துக் கொண்டிருக்கின்ற இனம் ஏன் உணர்ந்து கொள்ளாமல் இருக்கின்றது? அதற்கு என்ன காரணம்? நீங்கள் எப்போ உணர்வீர்கள் என்று சொன்னால், மக்களுடன் இணைந்து பணியாற்றுங்கள் உணர்வீர்கள். அவங்களுக்கு இன்றைக்கு இலங்கையில என்ன பிரச்சனை நடக்கின்றது என்று இங்க இருக்கிற அமைப்புகளாக இருக்கலாம், அங்க இருக்கிற அரசு அங்க இருக்கின்றவர்கள் ஓரளவு செய்கிறார்கள். கேட்டுவிட்டு சரி அந்த பிரச்சனைக்காக நீங்கள் என்ன பணியாற்றினீர்கள் என்று கேட்டுங்க. அந்த பிரச்சனைக்காக என்றால் இன்றைக்கு நடக்கிற பிரச்சனையை நீங்கள் விட்டு அது முடிந்த பிற்பாடு 10 வருஷத்துக்கு பின்பு அதுக்கு போராடி பலன் இல்லை. நீங்கள் இப்பவே அதை தடுத்து நிறுத்த வேண்டும், அல்ல அதற்கான ஏதாவது ஒரு வழியை செய்ய வேண்டும். இப்ப பாருங்கள், அதாவது இப்ப இருக்கிற இலங்கை பிரச்சனை என்ன, அரசு தலைவர். இப்போ எல்லா சேட்டலைட்டும் உலக நாடுகள் அத்தனை சேட்டலைட்டும் அதை நோக்கித்தான் இருக்குது. உதாரணமாக இன்றைக்கு இந்த ஆசிய அபிவிருத்தி வங்கி ஒரு எச்சரிக்கையை கொடுத்திருக்கின்றது. இலங்கையின் பொருளாதாரம் ரணில் விக்ரமசிங்காண்ட தலைமையில ரிகவரி பண்ணி கொண்டு வருகிறது. அது இன்ஃபிளேஷன் சிங்கிள் டிஜிட்டுக்கு போயிருக்கிறது. இந்த தேர்தல் சில வேளை அதை பாதிக்கலாம். மறைமுகமா என்ன சொல்ல வாரான் என்றால், எங்களுக்கு எதிரானவர்களை தெரிவு செய்தீர்கள் என்று சொன்னால் மீண்டும் நீங்கள் அறகலியாவை சந்திப்பீர்கள் என்றதை சொல்ல. அப்ப எல்லா பக்கத்தாலும் அவங்க தங்களுக்கு தேவையானதை உருவாக்குவதற்கு அவங்க முயற்சி செய்து கொண்டான் இருக்கிறார்கள். இப்ப பாருங்கள், நீங்கள் அமெரிக்கா ரணிலோட இருந்தாலும் சரி, அடுத்தது அனுரா வந்தாலும் என்று சொல்லி அனுராவையும் கூப்பிட்டு கதைக்கிறான். அனுராவோட அவன் கோபம் என்று ரணிலோட மட்டும் இருக்கவில்லை, ரணிலின் கூடாரத்துக்கு மட்டும் அவன் இருக்கவில்லை. அவனை பொறுத்தவரையில் அவனது நாடும் மக்களின் நன்மைக்காகவும் அவன் எந்த கூடாரத்துக்களும் இருப்பான். சரி, அப்ப இதை நாங்கள் புரிந்து கொள்கிறோமா என்பதுதான் பிரச்சனை. அப்ப இதை நாங்கள் புரிந்து கொண்டோமாக இருந்தால் சரி, எங்களுக்கு அதாவது எங்களை பொறுத்த நாங்கள் மீண்டும் சொல்வது,
யாரும் நன்மை செய்யவில்லை. இந்த இஸ்ரேலில் 6 மாதத்தில் தான் 33,500 பேர் கொல்லப்பட்டார்கள். அங்கு ஒரு மாதத்திலேயே 40,000 பேர் கொல்லப்பட்டார்கள். ஆனாலும் யாரும் உதவவில்லை. இப்போது கைகட்டி வேடிக்கை பார்க்கின்ற ஐக்கிய நாடுகள் சபையும் அப்போது கைகட்டி வேடிக்கை தான் பார்த்தோம். என்னபோது இந்த உலகம் எங்களை பொறுத்தவரையிலும் அல்லது மக்களை பொறுத்தவரையிலும் சமன். எங்களை பொறுத்த இதுல இருக்கிற 194 நாடுகளும் ஒன்றுதான். அதில் வேறுபாடு என்பது கிடையாது. இந்த யதார்த்தத்தை உணராமல் சரி ஒரு நாடு ஏதோ நன்மை செய்தது தீமை செய்தது என்று நீங்கள் அதோடு நின்றீர்கள் என்று இன்றைக்கு பாருங்கள், இந்த புதிய உலக ஒழுங்கு irreversible தான் சொல்லுவார்கள். மாறிக்கொண்டு வருகிறது, ஒன்றுமே செய்ய முடியாது. அதில் பல நாடுகளுக்குரிய நன்மைகள் கிடைக்கும் கட்டாயம். என்றால் பனிப்போர் விலகிய பிற்பாடு ஒரு மாற்றம் வந்தது. இப்போது மீண்டும் ஒரு பனிப்போர் வரும்போது அடுத்த மாற்றங்கள் வரப்போகும். அதைத்தான் அதாவது இந்த வாரமும் ரஷ்யாவின் வெளிவார அமைச்சர் லாரோவ் என்ன கூறினார் என்று சொன்னால், இந்த பலஸ்தீன இஸ்ரேல் மோதலின் முடிவு என்னவாக இருக்கும் என்று அவர் கேட்டபோது அவர் கூறினார், சுதந்திர பலஸ்தீனம் மலரும். அதுதான் முடிவு, முடிஞ்ச முடிவு அதுதான். நீங்கள் என்ன, அவர் அப்படித்தான் கூறுவார், நீங்கள் என்ன வேண்டாலும் செய்து கொள்ளுங்கள், சுதந்திர பலஸ்தீனம் முடிவு அமையும், நீங்கள் எப்படி இந்த போரை நீங்கள் நடத்தி கொண்டிருந்தாலும் முடிவு அதுதான் என்று கூறிவிட்டார். பல இடங்களில் நீங்கள் பார்த்தீர்கள் சொன்னால், ஜெயசங்கர் சென்று தென்சீன கடலில் பிலிப்பைன்ஸுக்கும் சீனாவுக்கும் இடையிலான பிரச்சனையில் தலையிட்டார். இன்றைக்கு சீனா கச்சதீவுக்கு இலங்கைக்கும் இந்தியாவுக்கும் இடையிலான பிரச்சனையில் தலையிட்டிருக்கு. இப்போது அந்த அவங்கள் இந்த மாறி வருகின்ற உலகத்தில அவங்களோட நகர்வுகள் வேகமாகத்தான் இருக்கின்றன. அதை நாங்கள் கட்ச் பண்றோமா என்றதான் இருக்கிற பிரச்சனை. எங்களிடம் பலம் இருக்கிறது, திறமை இருக்கிறது, துறைசார் நிபுணர்கள் இருக்கிறார்கள். இவர்களூடாக மாற்றத்தை ஏற்படுத்தி என்ன லட்சியத்துக்காக அந்த தியாகங்களை அர்ப்பணிப்புகளை செய்தார்களோ அதை வீண் போக விடக்கூடாது என்பதற்காக எங்களால் ஆனதைத்தான் நாங்கள் இங்கே செய்து கொண்டு வருகிறோம். இப்போ ஊடகத்தினுடைய முக்கியத்துவத்தை தொடர்பாக நீங்கள் எத்தனை தடவைகள் கூறிக்கொண்டு வருகிறீர்கள். எத்தனையோ திறமைசாலிகள் இருக்கிறார்கள், ஊடகத்துறையில் இருக்கின்றார்கள். அவர்கள் எல்லோரும் ஊடகங்களில் பணிபுரியும் பொழுது அதனூடாக நிறைய விடயங்களை சாதிக்கலாம். மாஸ்டர், உங்களிடம் வருகிறேன். நன்றி அரசு அவர்களே. மாஸ்டர், இப்ப நீங்கள் உங்களுடைய ஆசிரியர் தலையங்கத்தில் கொள்கை தொடர்பாக கூறினீர்கள், ஆய்வுப்படுத்தலுக்கு தொடர்பாக கூறினீர்கள், இனி புதுப்பித்தல் தொடர்பாக எல்லாம் நீங்கள் கூறும் பொழுது, இப்ப ஈழத்தமிழ் இனத்தை நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் உலகம் பூராவும் வாழுகின்றார்கள். எத்தனையோ சங்கங்கள் வைத்திருக்கிறார்கள், எத்தனையோ பாடசாலைகள் வைத்திருக்கிறார்கள், எத்தனையோ அமைப்புகள் வைத்திருக்கிறார்கள், எத்தனையோ கழகங்கள் வைத்திருக்கிறார்கள். ஒரு இனம் எவ்வாறு அடுத்த கட்டத்துக்கு போகலாம் என்றதுக்கான அடித்தளங்கள் இவை முக்கியமானவை. நீங்க ஒரு நாட்டை எடுத்திருக்கா, அங்கே ஒரு சின்ன கிராமம் முக்கியம், ஒரு பிரதேசம் முக்கியம், அப்படி மெதுவாக அப்படித்தான் கட்டி எழுப்புவார்கள். ஈழத்தமிழர்களை பொறுத்தமட்டில் அவ்வாறான நிலைமைகள் இருக்கின்றது. ஆனால் எந்த காரணத்துக்காக அடுத்த கட்டத்துக்கு போக முடியாமல், ஒரு பெரிய தாக்கத்தையும் மாற்றத்தையும் ஏற்படுத்த முடியாமல் ஒரு ஸ்தம்பித்திருப்பதற்கு என்ன காரணம்? அதற்கு அடிப்படை காரணமாக இருப்பது ஏற்கனவே நாங்கள் கூறியது போல, இந்த எங்களுக்கான கொள்கை, சமகாலத்துக்கான கொள்கை உருவாக்கம், சமூக கொள்கை உருவாக்கமாக இருந்தாலும் சரி, சோசியல் பாலிசி மேக்கிங்காக இருந்தாலும் சரி, அல்லது அரசியல் கொள்கை உருவாக்கம் என்றாலும் சரி, கூட்டு நிலையில் செய்யப்படவில்லை. இதுதான் இங்க இருக்க சிக்கல். ஒவ்வொருவரும் தனித்தனி வழிகளில் சிந்திக்கின்றார்கள். ஆனால் எங்களுக்கான முடிவு அருஷ் கூறிய மாதிரி 1977ஆம் ஆண்டு பொதுத் தேர்தலில் மிக தெளிவாக பாதுகாப்பான அமைதியான ஆட்சி என்பது தமிழ் மக்கள் தங்களுடைய தன்னாட்சி உரிமையை பயன்படுத்தி உருவாக்கக்கூடிய ஒரு தனியான அரசு தான் இருக்கின்றது. அந்த தனியான அரசு விதமாக இலங்கையில் இருக்கின்ற சிங்கள அரசுடன் இணைந்து இலங்கைத்தீவினுடைய பாதுகாப்பையும் இலங்கைத்தீவினுடைய பொருளாதாரத்தை முன்னெடுக்கிறது என்று பற்றி சிந்திக்க வேண்டும் என்ற அடிப்படையில் தான் இருக்கின்றது. அந்த உண்மையை மறுத்து இன்று தமிழருடைய வெளியே தன்னாட்சி தேசிய தலைவர்கள் வேண்டிக் கொண்ட ஒரே ஒரு வேண்டுகோள் என்னவென்றால், மக்களுக்கான அங்கீகாரத்தை பெற்று தாருங்கள் தான் கேட்டார். மக்களுக்கான புதிய முறைமைகளை கொண்டு வர சொல்லி அவர் கேட்கவில்லை. என்ற மக்கள் தங்களுடைய அனுபவத்தின் அடிப்படையில் உருவாக்கிய தலைமை தான் தேசிய தலைமை. அந்த தேசிய தலைமைக்கான அங்கீகாரத்தை பெற்றுத்தாங்கள். அதாவது நாங்கள் எங்களுடைய இறமையின் அடிப்படையில் எங்களுடைய தாயக தேசிய தன்னாட்சியின் பின்னணியில் செயற்படுவதற்கு. ஆனால் இன்று வரை பிரிவினைவாதிகள் என்று மக்களுடைய உரிமைக்காக போராடுபவர்கள் சொல்வதை இந்த உலகத்தோடு தொடர்பு எல்லாரும் அதை ஏற்றுக்கொண்டுதான் இருக்கின்றார்கள். நீங்கள் பிரிவினைவாதிகள் என்று சொல்வது தவறு என்று என்றுமே சொல்லியதில்லை. அதே போல உலகத்தில் இருக்கிற
31 நாடுகள் வந்து தமிழீழ விடுதலை புலிகள் அமைப்பை இன்று வரை பயங்கரவாத அமைப்பாகவே தொடர்ந்து ஒவ்வொரு ஆண்டும் புதுப்பித்துக் கொண்டிருக்கின்றார்கள். அவ்விதமாக புதுப்பிப்பதற்கான தேவை என்ன? அதன் வழியாக நீங்கள் வந்து மக்களுடைய சுதந்திரத்தை பறித்து மக்களுடைய கருத்தை வெளியால் கொண்டு வரக்கான தன்மையை வெளிப்படுத்த மறுக்கிறீர்கள் என்று அதற்காக வாதாடுவது, அதற்காக பேசுவார் யாருமே இல்லை. அதற்கு மாறாக என்ன செய்கின்றார்கள் என்றால், தமிழ் மக்களுடைய உயிரினாலும் தமிழ் மக்களுடைய இரத்தத்தினாலும் முத்திரிடப்பட்ட தமிழக தேசிய கொடியை மக்கள் தங்களுடைய சார்பாக கையில் வைத்திருப்பது தவறென்று கூட கூற வழிகிட்டு விட்டார்கள், கூறினார்கள். தேசிய கொடியை பல இடங்களும் கொண்டு வைப்பது தவறு என்ற ஒரு கருத்தை கூற வெளிப்படுகின்றார். அது மக்களுடைய உரிமை. அது மக்களுடைய உரிமையில் தலையிடுவதற்கு யாருக்குமே இல்லை என்று யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தினுடைய துணைவேந்தராக இருக்கின்ற ஸ்ரீ சத்குணராஜா அவர்கள் இன்றைக்கு வந்து மிக தெளிவாக கூறினார். எங்களுடைய பிறப்புரிமையை யாராலும் பறிக்க முடியாது, எங்களுக்கு போதிய அறிவு இருக்கின்றது, எங்களுடைய அறிவின் அடிப்படையில் நாங்கள் வந்து எங்களுக்கான பாதையை அமைத்துக் கொள்வதற்கான உரிமை இருக்கின்றது. ஆனால் அதை நான் சொல்வேனா இருந்தால், இப்படித்தான் அமைக்கணும்னு சொல்வேனா இருந்தால் என்னை புரட்சி என்று சொல்லி நான் வீட்டை போக முடியாதுன்னு கூறியிருக்கின்றார். ஆகவே மக்களுக்கு அறிவு இருக்கின்றது, மக்களுக்கு ஆற்றல் இருக்கின்றது, அவர்கள் செயற்பட முடியும் நிலையையும் அவர்கள் கூறுகின்றார்கள். ஆகவே இந்த இடத்தில் வந்து தமிழ்ல தேசிய கொடி என்பது கூட மக்களுடைய மனம் சார்ந்த விடயம். அது அந்த கொடியை பிடித்துக் கொண்டுதான் பல்லாயிரக்கணக்கான தங்களுடைய உயிரை நாளை இந்த கொடியினுடைய எழுச்சியின் மூலமாக இந்த மண் பாதுகாக்கப்படும், இந்த மண் விடுவிக்கப்படும் நம்பிக்கையுடன் தியாகம் செய்தார்கள். ஆகவே அதை கூட பொதுடங்கள் வைப்பது தவறு என்று சொல்லி சர்வதேச நாடுகள் கூறுகிறதா இருந்தால் அதற்கான காரணத்தை கூறி அதை மாற்றியமைப்பதற்கான செயல் செய்யவில்லை. இவ்விதமாக வந்து எங்களுடைய மண்ணை உரிமையை நாங்கள் கேட்பது பிரிவினை என்றும், எங்களுக்காக போராடுகின்ற எங்களுடைய உரிமையை பயங்கரவாதம் என்றும் சொல்லுகின்ற இந்த சர்வதேச உலகில் அதை மாற்றுவதற்கான செயலை செய்யாது இருப்பதுதான் நீங்கள் கூறுவது போல எவ்வளவுதான் ஆற்றல் இருந்தாலும் கூட அந்த ஆற்றல் இணைக்கப்பட முடியாமல் இந்த நாடுகள் தடுத்துக் கொண்டிருக்கின்றன. இந்த நைமா ராபிகுல் என்ற பலஸ்தீன பெண் எவ்விதமாக இன்றைக்கு இருக்கின்ற மத்திய கிழக்கு ஆட்சி பீடங்கள் வந்து 1914 ஜூலை 28க்கும் 1918 நவம்பர் 18க்கும் இடைப்பட்ட முதலாவது உலக மகாயுத்த காலத்தில் இந்த பிரித்தானியாவாலும் மேற்குலக அமெரிக்கா போன்ற நாடுகளாலும் உருவாக்கப்பட்டது. அவ்விதமாக உருவாக்கப்பட்ட அந்த ஆட்சி தலைமைகள் அங்கு இருப்பதனால்தான், ஈவன் அவருடைய கருத்துப்படி ஜோர்தான் மன்னர் கூட உருவாக்கப்பட்ட மன்னர் தான். பாலைவனத்தில் அலைந்து கொண்டிருந்த ஒரு கும்பலை கொண்டு வந்து மன்னர்களாக ஆக்கிறார்கள் கூறுகின்றார்கள். அவ்விதமாக செய்ததன் மூலம் 493 மில்லியன் மக்கள் தொகை கொண்ட 21 நாடுகளாக வந்து மத்திய கிழக்கு பிரிக்கப்பட்டது என்றும், அந்த காரணத்தினால் இன்று வந்து அங்கு வந்து விதமாக 30,000த்துக்கு மேற்பட்ட மக்கள் கொல்லப்பட்டு 75,000த்துக்கு மேற்பட்ட மக்கள் உடல் உறுப்பு இழப்புகளுக்கு உள்ளாக்கப்பட்டு தவித்துக் கொண்டிருக்கின்ற நேரத்தில் கூட அந்த மத்திய அரபு நாடுகள் பேசாமல் இருக்கின்றன என்று அரபு நாடுகளின் அரபு ஜதாத்தம் என்ற பெயரில் லத்தீப் பாரூக் என்பவர் வீரேசனிலே மிக அருமையான ஒரு இதை வெளியிட்டார். அதைத்தான் நாங்கள் சொல்கின்றோம். நீங்கள் வந்து இந்த உலக நாடுகள், உலக வல்லாண்மைகள், பிராந்திய மேலாண்மைகள் தங்களுக்குரிய தன்மையுடன் செயற்படும். அவர்களுடன் மட்டும் நீங்கள் இணைந்து செயற்படுற தன்மைக்குள் போனீர்களாக இருந்தால் இந்த பிரச்சனை தான் நடக்கும். அவர்களுக்கான தலைமைகள் இன்றைக்கு வந்து அனுரகுமார திசாநாயக்க வந்து ஈழத்திலே இருந்த கடைசி இடதுசாரி தன்மையை அளிக்கின்ற ஒரு தலைமையாக தோற்றுவிக்கப்பட போகின்றார். ஏன்னு சொன்னால், எந்த ரோஹன் விஜயவீரோட தலைமையிலே உருவான ஜேவிபியை எந்த இந்தியா அளித்ததோ அதே இந்தியாவினுடைய குரல் தர வல்லவனாக அவர் பேசுகின்ற ஒரு நிலைமையை பார்க்கின்றோம். விதமான தன்மைகள் ஏற்படும். இந்த தன்மைகள் உங்களுக்கு ஏற்படாமல் இருப்பதற்கு நீங்கள் சொல்ற மாதிரி உலகத்தில் இருக்கின்ற எங்களுடைய ஆட்சிகள் இணைத்து நாங்களுடைய பொருளாதார பலத்தை வெளிப்படுத்தினால்தான், அந்த பொருளாதார பலத்தின் அடிப்படையிலும் எங்களுடைய அறிவை இணைத்து அறிவு பலத்தை வெளிப்படுத்தினால்தான், அந்த அறிவு பலத்தின் அடிப்படையிலும் உலக நாடுகள் எங்களுக்கான தீர்வுகளை கேட்டு அதற்கான முறையில் செயற்பட வெளிப்படுவார்கள். ஆகவே அடிப்படையில் நீங்கள் கேட்ட கேள்விக்கான பதில் என்னவென்று சொன்னால், இந்த அறிவுத்தளத்தையும் இந்த பொருளாதார தளத்தையும் மக்களுடைய விருப்பு தளத்தையும் ஒன்றிணைக்கின்ற சக்தியாக வந்து நாங்கள் இல்லை. அப்படி ஒன்றிருக்கிற சக்தியாக இருந்தால் ஒரு கொள்கை ஆய்வுக்கூடத்தின் மூலமாக அதை செய்யுங்கள் என்றுதான் இந்த முறை ஆசிரியர்களுக்கு சுட்டி காட்டுகின்றோம். ஏனென்றால் இவைகள் வந்து ஒரு சாதாரணமாக ஒரு தனி மனிதனால் செய்யப்பட முடியாது. எந்த ஒரு நாடும் ஒரு தனி மனிதனுக்கு சொந்தமானது அல்ல. அந்த நாடு அங்கிருக்கின்ற அத்தனை மக்களுக்கும்
அத்தனை மக்களுக்கும் சொந்தமானது. அதே நேரத்தில் அங்கிருக்கின்ற ஆற்றலாளர்கள் ஆற்றலை வெளிப்படுத்த வேண்டும், தொழில்நுட்ப வல்லுநர்கள் தொழில்நுட்பத்தை வெளிப்படுத்த. இன்றைக்கு நீங்க இந்த அறிக்கை எடுத்து பார்த்தீர்கள் என்றால், இன்றைக்கு தொழில்நுட்பம் தவறான முறையில் பயன்படுத்தப்பட்டு அந்த பின்னணியிலே ஏஐ தொழில்நுட்பம் பயன்படுத்தப்படுறதா நாளைய உலகின் மிகப்பெரிய பயங்கரவாதமாக இருக்க போன்றன்னு சுட்டிக்காட்டி இருக்கின்றார்கள். அவர்களே சுட்டிக்காட்டுகின்றால் எங்க இருக்கின்றது என்று. ஆகவே இது ஒரு தனி மனிதன் எனக்குத்தான் எல்லா அறிவும் இருக்கின்றோன்னு செயற்பட முற்படாதீர்கள், அதைத்தான் சொல்கின்றோம். அது மாத்திரம் இல்லை, அப்படி நாங்கள் பேசுகின்ற பொழுது எங்களோட வார்த்தைகளையே திரிப்படுத்தி நாங்கள் சொல்லாதவற்றையெல்லாம் நாங்கள் சொல்வதாக சித்தரிக்கின்ற ஒரு மிக மோசமான ஒரு வக்ரத்தன்மைக்கு கூட போகின்றீர்கள். இந்த எங்களுடைய நிகழ்ச்சிகளில் எப்பொழுதுமே நாங்கள் எந்த ஒரு இளையவர்களையும் நாங்கள் அவர்கள் மேலும் மேலும் பலப்படுத்தப்பட வேண்டும், மேலும் மேலும் தலைமை தாங்க வேண்டும், அவர்களுக்கு கூட இந்த எங்களுடைய எதிர்காலம் கட்டமைக்கப்பட வேண்டும் தான் பேசிக்கொண்டு வருகின்றோம். ஆனால் ஒரு கட்டத்திலே அழகுராணி போட்டியில் அல்பத்தை உருவாக்கி அந்த அழகுராணி போட்டியை நடத்துபவர்கள் தங்களுடைய அந்த போட்டித்திறனை வளர்த்து செல்வார்கள் என்றால், முதல் வருஷத்திலே இந்த மாதிரி அழகுராணிகள் இருந்தார்கள், அதற்கு முதல் வருஷத்தில் இந்த மாதிரி அழகுராணிகள் இருந்தார்கள் என்று அந்த வர்த்தகமயப்படுத்தலுக்கு வளர்த்து செல்வார்கள். அதனை சுட்டிக்காட்டி அந்த மாதிரியாக உங்களுடைய போட்டித்திறனை வளர்த்து செல்வதற்கு அழகுராணி போட்டி அல்பங்களை போடாதீர்கள் என்று இங்கே பேசப்பட்டதை தவிர, எந்த ஒரு கட்டத்திலும் இங்கு எந்த ஒரு இளையவர்களை கூட நாங்கள் அந்த மாதிரியா பார்க்கவும் இல்லை. அப்படி நாங்கள் ஆணையும் பெண்ணையும் வித்தியாசப்படுத்தி அரசியல் பார்க்கின்ற அந்த தன்மை கூட தமிழ விடுதலை புலிகளுக்கு இருக்கவில்லை. தமிழ விடுதலை புலிகள் காலத்திலே போராளிகள் பெண்ணாக இருந்தாலும் சரி, ஆணாக இருந்தாலும் சரி, போராளிகள் தான் பார்க்கப்பட்டார்கள். அப்படிப்பட்ட தன்மையிலே எங்களுக்கு உங்களுடைய வக்கரத்தன்மையான அரசியலை நீங்கள் மக்களுக்கு முன்னால் கொண்டு செல்ல வேண்டும் என்பதற்காக மிக மோசமான முறையில் நாங்கள் அங்கு செல்கின்ற இளம் பிள்ளைகளை பற்றி பேசுகிறோம் என்று கூறுகிறீர்கள். உங்களுக்கு தெரியாத ஒன்று, அங்கு சென்று கொண்டிருக்கின்ற அந்த இளம் பிள்ளைகள் பலர் கூட எங்களிடத்தில் படித்தவர்களாக கூட இருக்கின்றார்கள். அவர்களுக்கு எங்களுக்கு தெரியும். நீங்கள் கூறி நீங்கள் மக்களுக்கு அடையாளம் காட்டாதீர்கள். நாங்கள் தேசிய போராட்டத்துடன் எப்படி இருந்தோம், என்னத்தை செய்தோம் என்ற எண்ணத்தை செய்கிறோம் என்று மக்களுக்கு தெரியும். நீங்கள் மக்களுக்கு முன்னால் கொச்சைப்படுத்துகின்ற ஒரு வெளிமை உங்களுக்கு இல்லை. என்றால் நீங்கள் மக்களிலிருந்து வெகு தூரத்தில் இருக்கின்றீர்கள் என்பதையும் உங்களுக்கு நாங்கள் சொல்லி வைக்க வேண்டிய ஒரு கடமை இருக்கின்றது. திசை திருப்புவது என்பது இதுதான். ஆளுமை இல்லை என்பதை வெளிப்படுத்தும் பொழுது இன்னும் ஒரு இடத்தில் கொண்டே நீங்கள் கூறியது போல் எத்தனை தடவைகளாக நாங்கள் இங்கே கூறிக்கொண்டு வந்திருக்கின்றோம், இளைய சந்ததியிடம் எல்லாவற்றையும் ஒப்படையுங்கள், எல்லோரும் ஒப்படையுங்கள் என்றால் அவர்கள் வாழுகின்ற சூழல், அவர்களுடைய திறமைகள், எவ்வளவு சாதனைகள் படைக்கிறார்கள், அவர்கள் ஒன்றாக செயல்பட்டார்களா என்றால் உப்பளத்தை நாங்கள் பேசிய விடயங்கள் யாவற்றையுமே அவர்கள் சாதித்து தருவார்கள். அதைத்தான் நாங்கள் இங்கே எத்தனையோ தடவைகள் கூறிக்கொண்டு வந்தோம். இது என்னவென்றால், இப்படி கூறுவதனால் நாங்கள் கூறுகின்ற விடயம் ஏனென்றால் உண்மையை நாங்கள் சில வேளைகளில் கசப்பாகத்தான் இருக்கும், ஆனால் ஒத்துக்கொண்டு அதை ஏற்று அதற்கான மாற்றத்தை ஏற்படுத்த முயற்சிக்க வேண்டும். இல்லை என்று சொன்னால் ஒதுங்க வேண்டும் என்பதைத்தான் நாங்கள் அடிக்கடி இங்கே கூறிக்கொண்டு வருகின்றோம். இப்ப எத்தனை அமைப்புகளிடமும் எத்தனை நாடாளுமன்ற கட்சிகள் உறுப்பினர்கள் கட்சிகளிடம் நாங்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறோம், உங்களிடம் என்ன திட்டம் இருக்கின்றது? இப்ப நீங்கள் கூறினீர்கள், துணைவேந்தர் சர்க்குணராஜா தொடர்பாக நீங்கள் கூறினீர்கள். அவர் கூறிய உண்மையிலே மகிழ்ச்சியா இருக்கிறது என்றால் நாங்கள் எல்லாரும் ஒரே வேவ் லென்த்ல இருக்கிறோம் என்றதை அவர் கூறியதை நாங்கள் இங்கே எத்தனையோ தடவைகள் பேசி இருக்கின்றோம். அப்படி அவர் கூறும் பொழுது அவர் கூறுகின்ற விடயத்தில் ஒரு உண்மை இருக்கிறது. என்னவென்று சொன்னால், அவர் வீடு செல்ல முடியவில்லை என்றால் என்னத்தை கூற வருகிறார் என்று இங்கே புரிந்து கொள்ள வேண்டும். அதாவது புலம்பெயர்ந்த நாடுகளில் வாழுகின்ற உங்களிடம் நிறைய தளங்களும் வளங்களும் இதற்கான ஆற்றலும் இருக்கின்றது, அதை செயல்படுத்தல் என்பதை அவர் எப்படி ஒரு பட்டும் படாமல் சிறப்பாக நான் அவர் சொன்ன விடயத்தை நான் கேட்கவில்லை, நீங்கள் கூறியதிலிருந்து நான் உணர்கிறேன். இதுதான் அந்த திறமையினுடைய வெளிப்பாடு என்பதை இதை புரிந்து கொண்டு திறமை உள்ளவர்களுக்கு அவர்களிடம் ஒப்படைத்து, எளியவர்களிடம் ஒப்படைத்து, ஒரு இனம் விடுதலை பெற வேண்டும், இனம் சிறப்பாக வாழ வேண்டும் என்றால் தயவு செய்து உங்களுடைய அந்த ஆணவத்தை ஒரு பக்கத்தில் தள்ளிவிட்டு நாங்கள் பொதுத்தளத்தில் வேலை செய்யும் பொழுது மக்களுக்காக பணிபுரிவோம். இல்லை என்றால் நாங்கள் ஒதுங்குவோம். குறிப்பாக இளையவர்கள் வருவார்களாக இருந்தால் எப்பொழுதும் கையளிப்பதற்கு நாங்கள் தயாராக இருக்கணும் என்பதை இந்த இடத்திலே நீங்கள் கேட்டபடியினால யாழ்ப்பாண பல்கலைக்கழக துணைவேந்தர் சி சர்க்குணராஜா அவர்கள் யாழ்ப்பாண பல்கலைக்கழக அரசறிவியல் துறையின் அரசறிவியல் ஒன்றியத்தின் ஏற்பாட்டில் அரசறிவியலால் இதழ் 6 நூல் வெளியீட்டு விழாவில் பேசுகின்ற பொழுது, சுதந்திரம் எங்களது பிறப்புரிமை, அதை இன்னொருவர் நமக்கு அழித்தர வேண்டிய அவசியம் இல்லை, அதை இன்னொருவர் பறிக்கவும் முடியாது, சுதந்திர காற்றை நீங்களாக சுவாசிக்க முடியாது, முன்னெடுப்புகள் இல்லாமல் எதையும் சாதித்துவிட முடியாது, எத்தனையோ மொழிகளையும் தமிழ் மக்கள் தங்கள் பாதையை எவ்வாறு அமைத்துக் கொள்ள வேண்டும் என்பதில் கவனம் செலுத்த வேண்டும், அதற்காக புரட்சி தான் செய்ய வேண்டும் என்று நான் சொல்லவில்லை, அவ்வாறு சொல்லிவிட்டு நான் வீட்டுக்கு செல்ல முடியாது, யூதர்கள் அல்லது பலஸ்தீனியர்கள் முன்னர் எங்கு கண்டாலும் தங்களின் அடுத்த சந்திப்பை ஜெருசலேமில் இருந்து கைதட்டுவார்கள், நாங்கள் எங்களின் அடுத்த சந்திப்பை யாழ்ப்பாணத்தில் இருந்து கைதட்டுகின்றோம்
வருவோமா? தற்போது தேசியம் கதைக்கிறவர்கள் ஆசியாவிலேயே பிஸியானவர்கள் வாழ்வதோ கொழும்பில், லண்டன் குடியுரிமையும் கொண்டுள்ள அவர்கள் நாடாளுமன்ற உறுப்பினர் என்ற சிறப்புரிமையும் கொண்டுள்ளனர். பலஸ்தீனம் போன்று எமது மண் பறிபோகவில்லை. நாங்கள் தற்போது பலஸ்தீனியர்கள் போன்று அகதி முகாம்கள் இருக்கவில்லை. எங்கள் தாய்நிலத்தை பாதுகாப்பதற்கான போதிய அறிவு மத்தியில் உள்ளது. ஒரு பிரச்சனை தீர்ப்பதற்கு புரிந்துணர்வு பண்பு ஒவ்வொருவருக்கும் தேவையானது என்று ஆக்கிரமிக்கும் இனத்தின் செயற்பாடுகளை தமிழ் மக்கள் புரிந்து கொண்டு தங்களை பாதுகாக்க வேண்டும் என்றார். இதுதான் அவருடைய அந்த செய்தி என்று சொல்லி வெளியிட்டிருக்கின்றார்கள். ஆகவே அதை நாங்கள் மக்களுக்கு ஒரு பல்கலைக்கழகத்தினுடைய துணைவேந்தருடைய எண்ணம் எவ்வாறு இருக்கின்றது என்பதை சுட்டிக்காட்ட வேண்டிய பொறுப்புள்ளவர்களாக இருக்கின்றோம். நன்றி நன்றி மாஸ்டர். அது உண்மையிலே நீங்கள் இன்று அதை சுட்டிக்காட்டியதற்காக நான் உங்களுக்கு நன்றி கூறுகிறேன். என்றால் இதைத்தான் நாங்கள் இவ்வளவு ஆண்டுகளாக கூறிக்கொண்டு வருகிறோம். ஆனால் அவர் தன்னுடைய திறமையினூடாக எவ்வாறு வெளிப்படுத்தியிருக்கார் என்று கேட்கும் பொழுது மனதுக்கு ஒரு ஆறுதலாக இருக்கின்றது. இந்த செய்தி எங்களுடைய மக்கள் மத்தியில் சென்று அடைய வேண்டும், குறிப்பாக புலம்பெயர்ந்து வாழுகின்ற நாடுகள் இருப்பவர்கள். என்றால் அரசு அவர்களை உங்களிடம் வருகின்ற நீங்கள் கூறினீர்கள் தாயகத்தில் இருப்பவர்களிடம் நிறைய திறமைகள் இருக்கின்றது. ஆனால் அங்கே துணைவேந்தர் அவர்கள் கூறியது போல் சில பிரச்சனைகள் இருக்கின்றன. ஆனால் அவற்றுக்கு ஒரு வழி ஆரம்பத்தில் இந்த மாஸ்டருடைய ஆசிரியர் தலையங்கத்தின்படி ஆய்வுகள், கொள்கைகள் இதில் எல்லாம் பேசும் பொழுது அவர்கள் தயாராக இருக்கிறார்கள். அதை நாங்கள் உருவாக்கி கொடுத்து அதற்கான ஒரு நிலைமைகளை ஏற்படுத்தி கொடுத்து அந்த மாற்றத்தை கொண்டு வரலாம். ஆனால் துணைவேந்தர் அவர்கள் கூறிய இந்த விடயம் தொடர்பாக இந்த உரிமைகள், திறமைகள் இவையெல்லாம் புலத்தில் நிறைய இருக்கின்றது. ஆளுமையின்மை அல்லது ஆளுமை உள்ளவர்கள் முன்வந்து செயல்படாமல் இருப்பது ஒரு தடையாக இருக்கின்றது என்று நீங்கள் கருதுகிறீர்களா? அதுதான் நான் முதலில் கேட்டிருந்தேன். ஆனால் துணைவேந்தர் அவர்கள் இப்படி கூறும் பொழுது என்ன செய்தியை இது கூறுகிறது என்று நீங்கள் அவதானிக்கிறீர்கள்? உண்மைதான். முதலில் அந்த மாஸ்டர் கூறியது போல அழகுராணி போட்டி உங்களுக்கு ஒன்று தெரியும். வைரமுத்து ஒன்றை கூறினார், காட்டு விலங்கெல்லாம் கொளுத்தாத்தான் அழகு, காவி துறவி எல்லாம் மெலிஞ்சாத்தான் அழகு. காட்டு விலங்குகள் கொழுக்கணும் என்று அது ரட்சிக்காக அடிக்கப்படுறது. ஆனால் காவி துறவிகள் மெலிஞ்சிருக்கணும். ஆனால் நீங்கள் பௌத்த துறவிகளை பாருங்கள், பென்சில் போவார்கள், அரசியலில் இருப்பார்கள். என்றால் அவர்கள் துறவரம் பூண்டவர்கள். எனக்கு தாவரவியல் படிப்பிச்ச மாஸ்டர் ஒன்றை கூறினார், சிவவீரசிங்க மாஸ்டர், புத்தர் எப்படி இறந்தார் என்று தெரியுமா? தெரியாது என்றால் முதலில் அவர் மாமிசம் சாப்பிட்டார், பிறகு மிருகங்களை கொல்லக்கூடாது என்று பேருந்து மரக்கறி சாப்பிட்டார். மரக்கறி சாப்பிடும் போது மரமும் உயிர் என்று தெரிந்தது. எனவே மரக்கட்டையை சாப்பிட்டார், அது சமைக்காமல் இறந்து விட்டார் என்று. ஆனால் உண்மையில் எவ்வாறு இறந்தார் என்று தெரியாது. இப்ப துறவிகள் என்பது எவ்வாறு இருக்க வேண்டும்? அப்ப அழகு ராணி போட்டியை நாங்கள் இழிவுபடுத்த முடியாது. கிளிநொச்சியில் அழகு ராணி போட்டி நடந்த போது அதனை முற்றுமுழுதாக ஆதரித்தது நான். ஏனென்றால் நாங்கள் சோப்பு சீப்பு விளம்பரத்துக்கு இந்தியாவை நம்பி இருக்க முடியாது. எங்களிடமும் அழகு உள்ளவர்கள் இருக்கிறார்கள், எங்களிடமும் அதை மேக்கப் போடுபவர்கள், எங்களிடமும் வீடியோ காணொலி எடுப்பவர்கள் இருக்கிறார்கள், எங்களிடமும் திரைப்படம் மேற்கொள்வர் இருக்கிறார்கள் என்பதை நாங்கள் ஊக்குவிக்க வேண்டும். ஆனால் அவர்களுக்கு அழகுதான் முக்கியம். ஆனால் செயற்பாட்டாளர்களுக்கு செயற்பாடு தான் முக்கியம். நீங்கள் செயற்பாட்டை காட்ட வேண்டும், அவர்கள் அழகை காட்ட வேண்டும். ஆனால் மாறி நடக்க முடியாது. மாறி நடந்தால் எல்லாம் கொலாப்ஸ். அதைத்தான் கூற வேண்டும். அதாவது நீங்கள் ஆல்பம் போட தேவையில்லை, அவர்கள் தான் ஆல்பம் போட வேண்டும். நீங்கள் செயற்பாட்டை காட்ட வேண்டும். அப்ப இதை தெளிவுபடுத்துவதற்கு ஒரு சிறிய உதாரணம் அதில் வேற இல்லை. என்னென்று சொன்னால், நீங்கள் 1995 புதுவை ரத்னோதரன் என்ற ஒரு கவிதை வந்திருந்தது ஈழநாதத்துல, நீங்கள் பார்த்திருக்கலாம். சில சில கருத்துக்களை அவர்கள் இவ்வாறு தான் பூரகமாக சொல்லுவார்கள். அதை நீங்கள் அதை எவ்வாறு நீங்கள் கட்ச் பண்ணுகிறீர்கள் என்பதில் உங்கள் அறிவை திறனை நாங்கள் கணித்துக் கொள்ள முடியும். அதை எவ்வாறு கட்ச் பண்ணுகிறீர்கள். இப்ப நான் கூறியது போல, நீங்கள் கேட்டது போல, ஸ்ரீ சர்க்குணராஜா அவர்கள் பேராசிரியர் கூறியது போல பல வளங்கள் இருக்கிறார். நீங்கள் கூறியது சரி, உண்மைதான். இங்கு பல வளங்கள் இருக்கின்றன. அதை எவ்வாறு நாங்கள் பயன்படுத்த வேண்டும் என்பதை, அதாவது இந்த நாடுகளை எவ்வாறு அணுக வேண்டும், எமது பொருளாதாரத்தை அங்கு எவ்வாறு பலப்படுத்த வேண்டும். உண்மையில் நான் அங்கு இருந்து கதைத்த போது எனது நண்பர் ஒருவர் கூறினார், நீங்கள் உங்களிருந்து உதவி செய்கிறீங்களடா, சரி, அது நல்லதடா, ஆனா முறப்பிள்ளையடா. நீங்கள் ஏனென்றால் 14 வருஷம் நீங்கள் செய்த உதவி ஒர்க் அவுட் பண்ணல என்றால் நீங்கள் செய்கிற முறப்பிள்ளையடா. ஏன் அங்கு ஒரு தொழிலை கட்டி அமைக்கவில்லை, அந்த மக்களை அபிவிருத்தி செய்யவில்லை. அங்கு எல்லோரும் துணைவேந்தர் கூறியது போல, நீங்கள் யாழ்ப்பாணத்திலிருந்து கைதட்ட வேண்டும் என்றால் யாழ்ப்பாணத்தை நோக்கி எல்லாரும் போகக்கூடிய மாதிரி அதை நீங்கள் அபிவிருத்தி செய்திருக்க. அவங்களை இங்கு கையேந்திர நிலையில் வைத்திருக்க கூடாது. தொடர்ந்து 14 ஒரு வருஷம் வச்சிருக்கலாம், போர் முடிந்தது 2 வருஷம் வச்சிருக்கலாம், 14 வருஷம் வச்சிருப்பீங்க. அப்ப
அதுகளைத்தானே நாங்கள் இங்க சுட்டி காட்டுகிறோம். இந்த ஊடகம் என்பதை நான் முன்னர் கூறியது போல மக்களின் பிரச்சனையை தான், அல் ஜசீரா மக்களின் பிரச்சனையை தான் கதைக்கிறது. வேற ஒண்ணு அவங்க அதையும் கதைக்கல, அரசியல் அதை கதைக்கவில்லை என்று விமர்சனத்தை கொண்டு வந்து போடுகிறார்கள். உதாரணமாக பார்த்தீர்கள் சொன்னால் விமர்சனம் என்பதும் ஊடகம் என்பதும் எல்லா இடமும் இருக்கு. ஜெர்மனின் வெளிவிவகார அமைச்சர் எந்த நாளும் ஒவ்வொரு நாளும் ரஷ்யாவையும் அதையும் இதையும் என்று நெடுக கிரிட்டிசைஸ் பண்ணித்தான் பேசுவார். அன்றைக்கு ஜெர்மன் ஊடகம் ஒன்று அவரின் அத்தனை உரையையும் போட்டு விமர்சனம் செய்திருந்தது. எங்கள் நாட்டை இவர் டேமேஜ் பண்ணுகிறார், ஏனென்றால் அந்த உரைகள் இவருடைய கருத்தாடல்கள் எல்லாம் பிழையண்டு. அதுக்காக அவர் அந்த ஊடகவியலாளரின் மகன் இதனை நடத்தலாம் என்று கேட்கவில்லை என்று சொன்னால் அவன் தன் நாட்டை பற்றி தனது அரசியல், நீங்கள் அந்த துறையில் இருப்பவர்கள் அந்த பணியை சரியாக செய்கிறீர்களா என்றுதான் அவன் பார்க்கிறாங்க. அதான் அந்த முக்கியமானது ஒன்று. இப்ப நாங்கள் கூற வருவது என்னென்று சொன்னால், நீங்கள் அந்த துறையில் இருப்பவர்கள் அதை சரியாக பயன்படுத்தி இருந்தால் பயன்படுத்தி இருக்க வேண்டும், இல்லை என்று சொன்னால் அதற்குரிய தகுதி இல்லை என்றுதான் அர்த்தம். நிச்சயமாக. என்னுடன் கலைத்த ஒருத்தர் கூறினார், மனித உரிமைகள் ஆணைக்குழு தொடர்பாக வேலை செய்கிறார்கள். அப்ப சரி, பிரச்சனை இல்லை, நீங்கள் அதனுடன் நின்றிருந்தால் பிரச்சனை இல்லை. அப்ப நான் கேட்டேன், இப்போ நீங்கள் அரசியல் சம்பந்தமாக எதுவும் செய்கிறீர்களாண்டா சொன்னார், சீனாவின் கடல் அட்டை பண்ணை தொடர்பாக அறிக்கை விட்டுனாங்க. சரி, இப்ப நாங்க இப்ப மீனவர்கள் இந்தியாவுக்கு எதிராக போராடுகிறார்களே அது தொடர்பாக இருந்தன. சிச்சி, எல்லாத்தையும் நாங்கள் செய்யலாத வேற ஆக்கள் கூட செய்யலாம் தானே. அப்ப நான் யோசிச்சேன், ஒரு நாட்டை அவர்களுக்கு எதிர்க்க விருப்பம், ஒரு நாட்டை எதிர்க்க விருப்பம் இல்லை. நான் கேட்டேன், நீங்கள் ஒன்றில் அறிக்கை விடாமலே இருந்திருக்கலாம், ஒன்றுக்கும் விடாம நீங்கள் நாங்கள் மனித உரிமை அது ஒரு துறையில வேலை செய்யறோம்னா உங்களை யாரும் கேள்வி கேட்கும். இப்ப நீங்கள் அதையும் தொட்டு இதையும் தொட்டு என்று சொல்லி டேமேஜ், எங்க இனத்தை டேமேஜ் பண்றதுதான் அது. நீங்கள் ஒரு அமைப்பென்று இப்ப விடுதலை புலிகளை பாருங்கள், ஒரு சொல்லு கதைக்கும் போதும் அதை பெருமதி உள்ளதாகத்தான் பார்ப்பார்கள், இல்லது கதைக்க மாட்டார்கள் என்றால் அது அந்த அமைப்பை டேமேஜ் பண்ண. பலர் கொடுத்த வாக்கை காப்பாற்றவில்லை என்றதற்காக குப்பியை கலட்டி வச்சுட்டு வீட்டை போன்று கலைச்சோம் என்றார். அதில் நான் இங்கே பேர் சொல்ல விரும்பவில்லை. இந்திய ராணுவ பிரச்சனை, இந்தியாவுடன் போரிடம் பெற்ற போது இந்த சடலங்களை தந்தால் நீங்கள் இதை செய்ய வேண்டும் என்றது, அவன் அதை செய்யவில்லை, இவர்கள் கொடுக்க வேண்டிய நிலை வந்துட்டது. உடனே சொன்னவர் அந்த கருத்தை சொன்னவரை சொன்னது, நீங்கள் குப்பியை கலட்டிட்டு நீ வீட்டை போ என்றால் அது இயக்கத்துக்கு டமே. அதே மாதிரி நீங்கள் அமைப்பண்டு வச்சுக்கொண்டு இவ்வாறு செய்யும் போது அது உங்கள் மக்களை பாதிக்கும். அதான் அந்த பிரச்சனை. உண்மைதான். இந்த விடயங்களை நாங்கள் வெளிப்படையாக பேசுவதற்கு காரணம் அந்த மாற்றத்தை ஏற்படுத்த வேண்டும். ஏனென்றால் நீங்கள் சில வேளைகளில் அரசு கூறியது எனக்கு என்ன ஞாபகம் இருக்கிறது, ஹார்ட் ஒர்க் போடலாம், ஆனால் ஸ்மார்ட் ஒர்க் போடவில்லை என்பதுதான் அதனுடைய வெளிப்பாடு என்பது எனக்கு எப்பொழுதுமே வந்து கொண்டிருக்கும். ஆனால் இங்கே பிரச்சனை என்னவென்று சொன்னால், நாங்கள் இவர்களுடைய நிலைமைகளை வெளிப்படுத்தி ஒரு மாற்றத்தை கொண்டு வர வேண்டும் என்று கூறும் பொழுது அவர்கள் திசை திருப்பதற்கான ஒரு முயற்சியாகத்தான் இந்த பார்க்கக்கூடிய இருக்கின்றது. நீங்கள் மக்களுடைய பிரதிநிதிகளாக, மக்களுடைய உதவியினாக நீங்கள் செயற்படுகின்றால் நீங்கள் தான் பொறுப்பு கூற வேண்டியவர்கள். கேள்வி கேட்க வேண்டியது ஊடகத்தில் இருப்பவர்களுடைய பொறுப்பு, கேள்வி கேட்பது, அதற்கு பொறுப்பு கூறுவது உங்களுடைய. இல்லை என்றால் நீங்கள் கூற வேண்டும், பணம் தருகின்ற மக்களுக்கு மட்டும்தான் நாங்கள் ஒரு தீர்வு தொடர்பாக பேசிக் கொண்டிருக்கிறோம், செயற்படுகிறோம், அல்லது பணம் தருவர்கள் மட்டும்தான் நாங்கள் எங்களுடைய விடயங்களை கூறுவோம் என்று நீங்கள் வெளிப்படையாக வந்து கூற வேண்டும். 14வது ஆண்டு 14 முடிந்து 15க்கு செல்ல போகின்றோம். அன்றிலிருந்து இன்று வரை கூறிக்கொண்டுதான் வருகின்றோம். எந்த அமைப்பாக இருந்தாலும் உங்கள் மீது விமர்சனங்கள் வைக்கும் பொழுது உங்களுடைய செயல்பாடுகளை வெளிப்படுத்துவதற்கு, தளம் தருவதற்கு எப்பொழுதும் தயாராக இருக்கின்றோம் என்று எப்பொழுதே கூறிக்கொண்டுதான் வருகின்றோம். அந்த சந்தர்ப்பத்தை நீங்கள் பயன்படுத்தாமல் இப்பொழுது உங்களுடைய திறமையின்மையை வெளிப்படுத்தும் பொழுது உங்களுக்கு அது கசப்பாக இருக்கின்றது, சுடுவது, இனி தொப்பி அளவாக இருக்கின்றது என்று சொன்னால் நாங்கள் ஒன்றும் செய்ய முடியாது. மன்னித்துக் கொள்ளுங்கள். மக்களுக்கு உண்மை நிலையை வெளிப்படுத்த வேண்டும் என்பதற்காகத்தான் நாங்கள் தொண்டர்களாகத்தான் பணிபுரிகிறோம். எங்களுடைய காசையை போட்டுத்தான் நாங்கள் சில வேலைகள் செய்து கொண்டிருக்கிறோம். தொண்டர்களாகத்தான் நாங்கள் இங்கே பணிபுரிகிறோம். அப்படி என்றால் நாங்கள் மூடிவிட்டு நாங்கள் போயிடலாம், எங்களுக்கு அதெல்லாம் பிரச்சனை இல்லை. மக்களுக்கு நிலைமைகள் புரிந்து கொள்ள வேண்டும், மக்கள் அந்த மாற்றத்தை ஏற்படுத்த வேண்டும் என்பதற்காகத்தான் நாங்கள் இந்த ஊடகத்தில் இருந்து தொடர்ச்சியாக செயல்படுகின்றோம். நன்றி மாஸ்டர். பணிவான ஒரு வேண்டுகோள், பொதுத்தளத்தில் நாங்கள் பணிபுரியும் பொழுது விமர்சனங்கள் வரும், கேள்விகள் கேட்கப்படும், அதற்கு நீங்கள் தயாராக இருக்க வேண்டும் பதில் அளிப்பதற்கு. இது இலக்கின் சிந்தனை நிகழ்ச்சியில் நாங்கள் இந்த விடயங்களை பேசுவதற்கு காரணம், சில
விடயங்கள் எங்களோடு பேசப்பட்டது. அதை நாங்கள் தெளிவுபடுத்துவது, நாங்கள் பொறுப்போடு இருக்க வேண்டும். பொதுத்தளத்தில் வேலை செய்வர்கள் உண்மைத்தன்மையோடு இருக்க வேண்டும். உங்களுக்கு நீங்கள் உண்மையாக இருக்க வேண்டும். மக்களுக்கு உண்மை நிலைமையை நீங்கள் வெளிப்படுத்த வேண்டும். இவற்றை நீங்கள் செயல்படுத்தவில்லை என்று சொன்னால் எங்கேயோ பிரச்சனை இருக்கின்றது தான் நான் கூற முடியும். எனவே எல்லோரும் குறிக்கோளை நோக்கித்தான் பயணிக்கின்றோம். எங்களுடைய சுய லாபத்துக்காக நாங்கள் ஊடகம் நடத்தவில்லை, சுய லாபத்துக்காக நீங்கள் அமைப்பு நடத்தவில்லை. மக்கள் விடுதலை பெற வேண்டும், இனம் விடுதலை பெற வேண்டும் என்ற அந்த ஒரு நோக்கத்துக்காகத்தான் செயல்பட, உண்மைத்தன்மையோடு செயல்பட வேண்டும் என்று கூறிக்கொண்டு வேண்டி நாங்கள் இப்பொழுதும் ஜேசனர் கடைசி நேரத்தில் சிலுவை மரத்தில் கூறியதை நினைவுபடுத்தி நீங்கள் அறியாமல் செய்கின்றீர்கள், உங்களை கடவுள் மன்னிப்பாராக என்ற தன்மையுடன் வாருங்கள், வந்து எங்களுடன் பணியாற்றுங்கள். உங்களுடன் எந்த விதமான ஒரு பகைமை நிலையோ அல்லது எந்த விதமான வெறுப்பிலையோ ஒன்றுமே நாங்கள் கொள்ளப் போவதும் இல்லை. என்ன நீங்கள் பணியாற்றுகின்றீர்கள், அந்த பணி சிறக்க வேண்டும். அந்த பணி சிறப்பதன் மூலமாக எல்லோரும் ஒன்றாக இணைந்து ஏற்பட வேண்டும். உங்களுடைய பணிகளுக்கு இந்த ஆரம்பத்திலே நாங்கள் எல்லோருமே எத்தனை விதங்களை உதவி செய்தோம் என்பதும் உங்களுக்கு தெரியும். உங்களுடைய நண்பர்களையே எதிரியாக்காதீர்கள் என்கின்ற வேண்டுகோளை மாத்திரம் உங்களிடம் வைக்கின்றோம். நன்றி, வணக்கம். அந்த வேண்டுகோளோடு இன்றைய இலக்கின் சிந்தனை நிகழ்ச்சியை இத்தோடு நிறைவுக்கு கொண்டு வருகின்றேன். இன்றைய நிகழ்ச்சியில் பங்கெடுத்த தமிழறிஞர் மூத்த ஆய்வாளர் ஃபட்டிமா மாஸ்டர் அவர்களுக்கும் போரியல் ஆய்வாளர் அரசு அவர்களுக்கும் நன்றியை கூறிக்கொண்டு தனாஞானி இந்த நிகழ்ச்சியை நிறைவுக்கு கொண்டு வருகின்றேன். நன்றி, வணக்கம் மாஸ்டர். நன்றி, வணக்கம் அரசு அவர்களே. நன்றி, வணக்கம்.